நாளை இந்தியா ஐரோப்பிய ஒன்றியம் உச்சி மாநாடு நடைபெற உள்ள நிலையில் 77வது குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அவர் இந்த கருத்தை தெரிவித்துள்ளார். மேலும் இந்தியா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் உறவு தற்போது புதிய கட்டத்தை எட்டியுள்ளதாகவும் கூறியுள்ள அவர், இந்தியாவின் குடியரசு தின விழாவில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் கொடி, ஐரோப்பிய ஒன்றிய ராணுவ பிரிவு மற்றும் அதன் கடற்படை ராணுவ பணிக்குழு ஆகியவற்றின் கொடிகள் காட்சிப்படுத்தப்பட்டது. இருதரப்புகளுக்கிடையேயான பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்புத்துறை தொடர்பான கூட்டாண்மை எவ்வளவு ஆழமடைந்துள்ளது என்பதை எடுத்துக்காட்டுவதாகவும் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். தமிழகத்தைப் போலவே புதுச்சேரியிலும் துணைநிலை ஆளுநரின் தேநீர் விருந்தை திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் புறக்கணித்தன. குடியரசு தினத்தையொட்டி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தேநீர் விருந்துக்கு அழைப்பு விடுத்தார். இதில் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி, பாஜக எம்எல்ஏக்கள், சுதந்திர போராட்ட தியாகிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். எதிர்க்கட்சியினர் தேநீர் விருந்தை புறக்கணித்தார். டெல்லியில் மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு ஏர்பஸ் நிறுவனத்தின் உயரதிகாரிகளை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது இந்திய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்களை உலகளாவிய சந்தையில் இணைப்பது குறித்து அவர்களுடன் ஆலோசித்தார். அப்போது இந்தியாவிலேயே விமான பாகங்கள் தயாரிப்பது குறித்தும், உள்நாட்டு போக்குவரத்து விமானங்களை தயாரிக்கும் அளவிற்கு இந்தியா வளர்ந்து வருவது குறித்தும் விவாதிக்கப்பட்டது. குறிப்பாக ஏர்பஸ் விமானத்தின் கதவுகள் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்படுவது குறித்தும் விவாதிக்கப்பட்டது. இந்த சந்திப்பு மிகவும் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக அமைச்சர் ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். யுக்ரைன் அமைதி பேச்சுவார்த்தை முயற்சிகளை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கைவிடவில்லை என்று வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் கெரோலின் லெவிட் தெரிவித்துள்ளார். இருப்பினும் அமைதி பேச்சுவார்த்தை தொடர்பாக ரஷ்யா அல்லது யுக்ரைன் தலைவர்களிடமிருந்து திட்டமிட்ட அழைப்பு எதுவும் இல்லை என்றும் அவர் கூறினார். இதற்கிடையில் யுக்ரைன் மற்றும் ரஷ்ய பிரதிநிதிகளிடையே வருகிற ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் பேச்சுவார்த்தை தொடங்கும் என்று யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். ஐசிசி T20 உலகக்கோப்பை தொடருக்கான கோப்பை டெல்லியில் வைத்து காட்சிப்படுத்தப்பட்டது. 2026 ஆண்டிற்கான ஐசிசி T20 உலகக்கோப்பை தொடர் வருகிற பிப்ரவரி 7ஆம் தேதி தொடங்க உள்ளது. இதனை முன்னிட்டு இந்த தொடருக்கான கோப்பை நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கும் சுற்றுப்பயணமாக எடுத்துச் செல்லப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இந்த கோப்பையானது டெல்லியில் காட்சிப்படுத்தப்பட்டது. திருச்சி மாவட்டம் முசிறி அருகே தேவனூர்புதூர் கிராமத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளி கார்த்திக் கொலை செய்யப்பட்ட நிலையில் ஆதரவின்றி தவித்த அவரது மனைவிக்கு சப் கலெக்டர் சுஸ்ரீ ஸ்வாங்கி மற்றும் துணை ஆட்சியர் பாருக் வீட்டுமனை பட்டாவை வழங்கினார்கள். திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தில் கார்த்திக் மனைவி மீனா தனது நிலை குறித்து கூறினார். இந்நிலையில் திருச்சி கலெக்டர் சரவணன் உத்தரவின் பேரில் 3 சென்ட் நிலத்தின் பட்டா நகல் மீனாவுக்கு வழங்கப்பட்டது. இதனையடுத்து மனு கொடுத்த 7 நாட்களுக்குள் உதவிய தமிழக அரசிற்கும் மாவட்ட ஆட்சியருக்கும் அவர் நெகிழ்ச்சியுடன் நன்றி தெரிவித்தார். 77வது குடியரசு தினத்தை முன்னிட்டு விழுப்புரம் விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மைதானத்தில் மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் மூவர்ண கொடியை ஏற்றி வைத்தார். இந்த நிகழ்வில் சட்டமன்ற உறுப்பினர்கள் க. பொன்முடி, டாக்டர் லட்சுமணன் ஆகியோர் பங்கேற்றனர். காவலர்கள் அணிவகுப்பை தொடர்ந்து அனைத்து துறைகளிலும் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கு சான்றிதழ்களும் பதக்கங்களும் வழங்கப்பட்டன. குறிப்பாக சுதந்திர போராட்ட தியாகிகளின் குடும்பத்தினரை மாவட்ட ஆட்சியர் சால்வை அணிவித்து கௌரவித்தார். இதற்கிடையில் மைதானத்தில் மழைநீர் தேங்கியதால் பள்ளி குழந்தைகளின் கலை நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டன. நெல்லை மாவட்டத்தில் பெய்து வரும் மழை காரணமாக மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஏற்பட்ட கடுமையான பனிமூட்டம் கூடிய மிதமான சாரல் மழையால் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி வாகனங்கள் ஊர்ந்து சென்றன. தற்போது நிலவி வரும் காலநிலையால் பல்வேறு பகுதிகளில் மின்தடை ஏற்பட்டுள்ளதாகவும் இதனால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் சமூக ஆர்வலர்கள் கூறி வருகின்றனர்.
கர்நாடக மாநிலம் மங்களூருவில் நடைபெற்ற உலக புகழ்பெற்ற ஒகுலி திருவிழாவால் வண்ணமயமாக காட்சியளித்த தேர் வீதியில் மக்கள் உற்சாக வெள்ளத்தில் மிதந்த காட்சிகள் வெளியாகியுள்ளன. மங்களூரு மங்களாதேவி அம்மன் கோவிலின் ஆண்டு பெருவிழாவான கொடியால் தேர் திருவிழா நிறைவு பெறுவதையொட்டி மக்கள் ஒருவர் மீது ஒருவர் தண்ணீர் தெளித்தும் வண்ணங்களை தூவியும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். எழுபத்து 7வது குடியரசு தினத்தை முன்னிட்டு தேனியில் மாவட்ட ஆட்சியர் ரஞ்சித் சிங் தேசிய கொடியேற்றி வைத்தார். அதன் பிறகு புறாக்கள் மற்றும் மூவர்ண நிறத்தில் பலூன்களும் பறக்கவிடப்பட்டன. பலூன்கள் கொடிக்கம்பத்தில் சிக்கியதால் காவலர் ஒருவர் ஏணியின் உதவியுடன் பலூனை எடுத்து மீண்டும் காற்றில் பறக்கவிட்டார். காவல்துறை, ஆயுதப்படை ஆகியோரின் அணிவகுப்பு மரியாதை நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றது. பின்னர் பல்வேறு துறைகள் சார்பில் 80 பயனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகளையும் மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். சாலை வசதி இல்லாததை கண்டித்து கோவை மாவட்டம் மண்ணூர் அருகே பெரியபுத்தூரில் கருப்பு கொடி ஏந்தி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிராம சபை கூட்டத்தை முற்றுகையிடுகிறோம். குடியரசு தினத்தை முன்னிட்டு நடைபெறவிருந்த சிறப்பு கிராம சபை கூட்டத்தை அப்பகுதி மக்கள் புறக்கணித்தனர். மேலும் 4 ஆண்டுகளாக சீரமைக்கப்படாத சாலையால் பேருந்து வசதி நிறுத்தப்பட்டு கடுமையான அவதிப்பட்டு வருவதாக குற்றச்சாட்டை எழுப்பினர். யூனியன் கண்ட்ரோல் இருக்கிற ரோடு தானே? ஆமாங்க சார். இது இந்த நல்லா இருந்த தார் சாலையை உடைச்சு பைப்லைன் போறதுக்கு அனுமதி கொடுத்தது யார்? உடைக்கிறதுக்கு அனுமதி கொடுத்த நீங்க ஏதாவது பொதுமக்கள் மத்தியில் கருத்து கூட்டம் நடத்துனீங்களா? இல்லை. யதார்த்தமான நிலை இல்லை. நீங்களாக தன்னிச்சையாக ரோட்டை உடைங்கன்னு சொல்லுவீங்க, நீங்களாக பணத்தை வாங்கி ஜென்ரல் ஃபண்டில் வச்சுக்குவீங்க. நாங்கள் சீரழிறதா? மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோயில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு திருவாரூர் மாவட்டத்திற்கு ஜனவரி 28ஆம் தேதி மாவட்ட ஆட்சியர் உள்ளூர் விடுமுறை அறிவித்துள்ளார். இதை முன்னிட்டு மன்னார்குடி, நீடாமங்கலம் மற்றும் கோட்டூர் ஒன்றியங்களில் உள்ள அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு உள்ளூர் விடுமுறை அளித்த நிலையில் மாவட்டம் முழுவதும் வரும் 28ஆம் தேதி அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் உள்ளூர் விடுமுறை அறிவித்துள்ளார். அதனை ஈடு செய்யும் விதமாக பிப்ரவரி 7ஆம் தேதி சனிக்கிழமை வேலை நாளாக செயல்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலின் உபகோவிலான பெரியநாயகி அம்மன் கோவிலில் தைப்பூச திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். மேலும் திருவிழாவில் முக்கிய நிகழ்வாக ஜனவரி 31 அன்று திருக்கல்யாணமும் பிப்ரவரி 1ஆம் தேதி தேரோட்டமும் நடைபெற உள்ளது. நெல்லை உவரி கிராமம் சுயம்பலிங்க சுவாமி கோவிலில் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகங்களுடன் சாயரட்சை பூஜை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ சந்திரசேகரர் சமேத மனோன்மணி அம்பிகை முத்துக்குடையுடன் அன்ன வாகனத்தில் எழுந்தருளி ஆலயத்தை சுற்றி வந்து அருள் பாலித்தார். பின்னர் நடைபெற்ற சுவாமி வீதி உலாவில் பக்தர்கள் ஏராளமானோர் தீபம் ஏற்றி சுவாமி தரிசனம் செய்தனர். காஞ்சி சங்கர மடத்திற்கு சொந்தமான 3 யானைகள் 10 ஆண்டுகளுக்கு பின் மீண்டும் சங்கர மடத்திற்கே வந்தடைந்தது.
கடந்த 2015ஆம் ஆண்டு காஞ்சி சங்கர மடத்திடம் இருந்த 3 யானைகள் முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று கூறி வனத்துறையால் பறிமுதல் செய்யப்பட்டது. இதனால் யானைகளை பராமரிக்க கோனேரிக்குப்பம் பகுதியில் பிரத்யேக கஜசாலையை சங்கர மடம் அமைத்தது. பின்னர் யானைகளை திரும்ப வழங்குமாறு நீதிமன்றத்தில் வழக்கும் தொடர்ந்தது. இதனை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் யானைகளை திரும்ப ஒப்படைக்குமாறு உத்தரவிட்டது. அதன் பேரில் காஞ்சி சங்கர மடத்திற்கு சொந்தமான 3 யானைகள் 10 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் சங்கர மடத்திடமே ஒப்படைக்கப்பட்டது. திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் சுவாமி கோவிலில் தைத்தேர் திருவிழாவை ஒட்டி நம்பெருமாள் கருட வாகனத்தில் உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அப்போது பக்தர்கள் ஏராளமானோர் பக்தி கோஷங்களை எழுப்பி நம்பெருமாளை தரிசனம் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் மணலி புதுநகரில் அரசு பள்ளியில் தனியார் சிலம்பம் பயிற்சி கூடம் சார்பில் தமிழரின் பாரம்பரிய வீர விளையாட்டான சிலம்பாட்டம் சிறப்பாக நடத்தப்பட்டது. இதில் சிலம்பம் பயிற்சி பள்ளி மாணவர்கள் இரட்டை கம்பு சுழற்றுதல், தனிநபர் நேருக்கு நேர் மோதல், வாழ்வீச்சு, தீப்பந்தம் சுழற்றுதல் உட்பட சாகசங்களை நிகழ்த்தி பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்தினர். வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் வெளிநாடுகளில் போரில் உயிரிழந்த வடகொரிய வீரர்களுக்காக அமைக்கப்படவுள்ள நினைவு சின்னத்தில் வைக்கப்படும் சிற்பங்களின் வடிவமைப்பை ஆய்வு செய்தார். 2024ஆம் ஆண்டு ரஷ்யாவுடன் பரஸ்பர பாதுகாப்பு ஒப்பந்தத்தின் கீழ் வடகொரியா சுமார் 14,000 வீரர்களை யுக்ரைன் போர்க்களத்திற்கு அனுப்பியது. இதில் 6,000க்கும் மேற்பட்ட வீரர்கள் உயிரிழந்ததாக தென்கொரியா, யுக்ரைன் மற்றும் மேற்கு நாடுகள் தகவல் தெரிவிக்கின்றன. வெளிநாட்டு போரில் ஈடுபட்ட வீரர்களின் வீரத்தை தொடர்ந்து புகழ்ந்து வரும் கிம் உயிரிழந்தவர்களுக்கான நினைவு சின்ன பணிகளையும் நேரடியாக மேற்பார்வை செய்து வருகிறார். தாய்லாந்தின் மைதான் தீவு கடற்பகுதியில் அழிவின் அபாயத்தில் உள்ள இந்தோ பசிபிக் சிறுத்தை சுறா இனத்தை மீட்டெடுக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. ஒரு காலத்தில் அதிகமாக இருந்த இந்த இனம் மீன்பிடி வலைகளில் சிக்குதல், அதிகமாக மீன்பிடித்தல், பவளப்பாறை மற்றும் கடல் சூழல் காரணமாக எண்ணிக்கையில் கடுமையாக குறைந்துள்ளன. இதனால் சிறுத்தை சுறாக்கள் அரிய இனமாக பட்டியலிடப்பட்டுள்ளன. ரீஷார்க் அமைப்பின் ஸ்டார் ப்ராஜெக்ட் தாய்லாந்து திட்டத்தின் கீழ் 2025ஆம் ஆண்டில் 7 சிறுத்தை சுறாக்கள் வெற்றிகரமாக கடலில் விடுவிக்கப்பட்டன. அவற்றின் நடமாட்டம் கருவிகள் மூலம் கண்காணிக்கப்படுகிறது. கடல் உயிரியல் மையங்களில் பயிற்சி அளிக்கப்பட்ட பின் சுறாக்கள் கடலில் விடுவிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது.